கடலுக்கு கிடந்து போட்டு போய் இந்த எண்ணெய்க்கையும் படுறது மீன் பாவம். நீங்கள் சமைக்கிற இவ்வளவு நேரம் விளக்கெடுக்கணும் மீன் குழம்புக்கு. நான் இத்தனை சோறு கறி காய்ச்சி சாப்பிட்டும் போடுவேன். 10 மீன் குழம்பு வச்சிருப்பேன். இதுக்குள்ள அப்படி பொரிக்கிறோம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட கலிஸ்டன். அஞ்சால தரமிலா அங்கால ஆனா அற்புதம். இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா, நாங்கள் என்ன செய்ய போறீங்க? மீன் குழம்பு, மீன் பொரியல், மீன் சொதி வைப்போம். சொதி ஏதோ உங்களோட விருப்பத்துக்கு வைங்க. ஒரு மீன் போட்டு சொதி வைக்கலாம். அப்ப சொதிய வைங்க. தலை சொதிக்கு தலை போட்டாலும் ஓகே. என்ன பெரிய பெரிய சமையல் எல்லாம் தெரியுது உங்களுக்கு. அந்த மீன் டேஸ்ட் வந்தா சரி. என்னன்னு சொன்னால் நாங்கள் மீன் சமைக்கிறேன். ஏன்னு சொல்லுவோம். ஏன் சமைக்கிறேன்னா மீன் பெருசா பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிக்காது. எல்லாருக்கும் பெருசா பிடிக்காது. ஒரு சில மீன் பிடிக்கும், வைக்கி பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன் பிடிக்காது? எனக்கு மீன் நல்லா பிடிக்கும். மீன் சமையல் எங்களோட கறியின் டேஸ்ட் பிரச்சனை அட பிடிக்காது. இன்றைக்கு நாங்கள் சமைக்கிற சாப்பாடு மீன் குழம்பு. என்ன மீன் தெரியாதா? நான் மீன் குழம்பு. மீன் சமைக்க தெரிஞ்சாக்கிறது மீன் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லினா நான் என்ன செய்ய வேண்டிய அடுத்து என்ன சாப்பாடு? மீன் பொரியல், மீன் பொரியல், சொதி, சொதி, மீன் அண்டு கொப்பாக்கு தெரியும். அப்புறம் அம்மா கேள் வறுக்க போறோம். மீனோட வெடுக்கு வாசம் அடிக்காது. மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு அப்ப செண்டு கொஞ்சம் மட்டும் இல்ல. வெடுக்கு மனம் அடிக்க வேணாம். மீன் அதுதான் கொஞ்சம் அடிச்சுட்டாங்க. வெடுக்கு மனம் இருக்காம இருக்கிறதுக்கு மஞ்சள் போட்டு இது பண்ணா கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes அப்படி வச்சோம். அது கழுவும் போதே மஞ்சள் போடுவோம். அது 4 மணி நேரம் எண்ணி வைக்கிறதோ. இது உரைக்கும். அப்ப இது எப்படின்னு தூள் போட போறோம். சோ கொஞ்சம் சீனியா போடுறானே. ஓகே, இப்போ என்னண்டா இவர் சமைச்சு கொண்டிருக்கணும். நாங்கள் என்ன செய்வோம்டா, அவங்க சமைக்கட்டும், நாங்கள் எங்களோட வேலையை பார்ப்போம். அந்த சமையல் துவங்கினோம்னு கொஞ்சம் கோவம் பெறும். இந்த அளவு முகத்தில் தெரிஞ்சிருக்கும் பாருங்க. பசி கொடுமையில் எங்களோட கோவம் பெறுதான். டேஸ்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இருக்கிறத வச்சு சமைக்க வேண்டியது. வழியில இருந்து மசாலா உப்பு இல்லாட்டி சும்மா உப்பு இல்லாமல் போடலாம், சமைக்கலாம். உப்பு சமையலுக்கு கத்தியால் கவனமாக வச்சுக்கோங்க. கையில் சமையலுக்கு உப்பு மெயினாக வேணும். அப்படி இருக்கிற வச்சுன்னா உப்பு இல்லாட்டின்னு செய்யும். இருக்கிற சாமானியில் வச்சு இருக்கிற சாமானை வச்சு சமைச்சா தெரியும். அப்போ டேஸ்டாக சமைக்க தேவையில்லை. அது டேஸ்ட்டாக எப்படி அதை வச்சு டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க தான். அம்மாவுக்கு எப்படி அம்மா என்ன உங்களோட சமையல் என்ன உங்களோட டிப்ஸை சொல்லுங்க. சமையலுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்றது, நான் மீன் சமைக்கிறேன். ஏனென்றால் மீன் டேஸ்ட் சமைக்கிற சத்து டேஸ்ட் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை, கொஞ்சம் பிடிக்காது. இப்போ இவ்வளோ நாளுங்களை பேசல, நீ எல்லாரும் பேச போயிடும். நாங்கள் சமையலுக்கு புற சொல்கிறோம். அது என்ன செய்யறதுங்க, அந்த வீடியோவில் சும்மா அந்த இதுக்காக சொல்றது. ஆனால் சாப்பாடு முடிச்சிருவோம். என்ன சாப்பிட்டு கண் எரியுது. வெங்காயம் போட்டினா கண் எரியுது. அதுவும் போற சின்ன வெங்காயம் கொடுமைப்படுத்துற. நானும் நம்பிட்டேன். பார்க்குறாள் தெரியும் வேறு குடும்பப்படுத்துறது. அப்போ இதுதான் முதலாவது கல்யாணம் கட்டினா அப்புறம் எனக்கு சமைச்சு தர போறீங்க. என்ன வந்ததுக்கு சாப்பிட்டது இல்லையோ? சிக்கன் கறி, நேத்து என்ன ஈரலா, மட்டன், நேற்று மட்டன் அதனால சமைச்சு தர்றதே இல்லை. இந்த தான் முதல்ல அந்த சமைச்சு தர்றது. இந்த வெங்காயம் போட்ட பார்த்தீங்களே, கட்டிங் போட்டு தேவையில்லை. கட்டிங் போட்ல டைம் எடுக்கும். அதை இப்போ இந்த கட்டிங் போட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் வைக்கிறதுக்குள்ள நான் இதுலயே கழுவிட்டு கட்டி முடிச்சுட்டு அப்படியே ஏன் இப்படியே கிரைண்டரோட அரைச்சி விடலாம். சிலது அப்படியே ஏன்னா சமைக்கும் போது எல்லாம் ப்ராப்பராக எடுத்து நேரம் போயிடுச்சு. அப்போ பசிக்கும் எல்லாரும் குயிக்காக சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அப்புறம் ஓடிட்டாரு. இது 2 பேரும் சமைக்க போயிடும். ரெஸ்ட் டைம் அவாக்கு காலமாக சாப்பிட வேணும். சாப்பிடாதுல ஆளுக்கு பசி. இவன் சமைக்க போய் நமக்கு தெரிஞ்ச உடனே அப்போ பறந்துட்டான். இந்த கோம்பு இருக்காங்க, இந்த கோம்பு இருக்காரு, இந்த கோம்பு இருக்கு, இந்த கோம்பு குறைஞ்சிட்டு. அதனால உங்களோட சமையலை பார்த்து ஆர்வம் இருப்பினும் நான்
நானும் எந்த சமையல் நல்லா தானே இருக்கும் பொங்கல் தான் போய் சொல்றாங்க. நீங்கள் சொல்லுங்க. நான் வந்ததுல இருந்து எனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் எல்லாம் கேட்டு கேட்டு அவங்க செஞ்சு தருவாங்க. நல்லதுன்னு சொல்லுங்க சமைச்சு நல்லா இருக்கு. அவங்க என்ன வச்சாங்க குலசோறு வைப்பாங்க, செமையா இருக்கும். அது அடிச்சுக்க ஆள் இல்ல. அப்படி குலசோறு வைக்கிறாலும் அடிக்கிறதுக்கு எல்லாம் போறானி. அது நல்லா இருக்கு. என்ன நெத்தலி பொரியல் ஒன்று பொரிச்சு தந்தவா, அதுவும் புட்டும் பொரிச்சது நல்லா இருந்தது. அது நல்லா இருக்கு. அது நான் தான் சொல்லி கொடுத்தேன் பொரிக்க. பட் அவைக்கு ஒரு இது பக்கம் வெங்காயம். இது என்னது இது? இது வறுக்க போறோம். இறால் போடுவோம். வேண்டாம் என்ன வேணுமெண்டா இறால் போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டா இருக்கணும்னா இறால் எடுக்கலாம். அதுக்கால கொஞ்சம் ஆடுங்க. இது வறுக்க போறோம். பார்ப்போம் இறால் போடுறத போடலன்னு இன்னைக்கு பார்ப்போம். வறுக்கிற டைம் தேங்காய் பூ இல்லை. தேங்காய் பூ இல்லாட்டியும் வறுக்கலாம். பாறை மீனோ இல்ல இல்ல இது ஒரு நல்ல மீன். கறி வைக்கிறது நல்ல மீன் தான் சொன்னார். விள மீன் இல்ல ரைட்? பாலை மீனா? பாலை முள்ளல்ல. பாலை அது முரல் தான் மீன், முள்ளு மீன். இந்த காட்டுமா மீன் வைக்க காட்டுனா தெரியும் தானே. இந்த மீன் இதுதான். விள மீன் மாதிரி தான் சொல்ல தெரியல. முழுசா இருக்கு. விள மீன் இல்ல. விள மீன் இல்ல, முழுசா இருக்கு. இது நீட்டு பாம்பு மாதிரி மீன். அச்சோ இஞ்சே பாருங்க தலி. பாம்பு மாதிரி இது நீட்டு. இப்படி பாக்க எனக்கு தெரியல என்ன. அப்ப சேரும் அந்த மீன் அப்படியே. சேர்த்து ஒட்டினா வரும். மீன் டிசைன் இந்த அப்படி நீட்டு பாக்க தெரியும் மீன் என்ன. இப்படி நீட்டு மீன். ஆனா டேஸ்ட் சொன்னவ 2-3 தடவை. எரியாளோ? எரியாளோ? நகரி எரியாள். எரியாள் மீன் இருக்கும். இப்ப என்ன வரை என்ன செய்யறீங்க? நீங்க வரை என்ன செய்ய போறீங்க? மீனுக்கார் பேர் வச்சு என்னதுக்கு புளி கரைக்கிறது? மீனுக்கு புளி போட்டா தான் டேஸ்ட் கூட கொடுக்கும். எல்லாரும் போடுறது போடுறீங்க. நான் போட்டா டேஸ்டா இருக்கும். போட்டா டேஸ்டா இருக்கும் போடுறீங்க. அது ஆகலம் தேசிக்காய் புளி போட்டா அது இல்ல. தேசிக்காய் புளி இதுக்கு விடுறது இல்ல. அது என்ன சிக்கன் கறி அதுவளுக்கு தான் தேசிக்காய் புளி விடுறது. ஏன்னா தேசிக்காய் புளி போட்டா என்ன? சின்ன கண்ணியனுங்க வந்து. ஆமா தேசிக்காய் புளி போட்டா வராது டேஸ்டா. ஆனேமா தேசிக்காய் புளி போட்டா டேஸ்டா வராது. தேசிக்காய் புளி பொரிக்கிறது சில பேர் போடுறாங்க. அப்ப மீன் சொதி, மீன் பொரியல், மீன் வறுவல், மீன் குழம்பு, பா மீன் சொதி பாப்பா. ஆனா வேண்ட மீன் உண்டு. பட் ஒன்றுலையும் பிரிச்சு பிரிச்சு போடலாம். அது நிறைய தான் இருக்கு. ஓகே. இப்போ எனக்கு கல்யாணம் கட்டினதுக்கு முதல் முறையாக எனக்கு சமைச்சு தர போறாங்க மீன் கறி. ஆய் கூசாம போய் மீன் கறி. மீன் இது மல்லி வறுத்த மல்லி தூள் இருக்கா? காணையில இல்லையா? அப்ப காணையில தேடு அப்ப வறுக்கணும். நான் பண்ணிடுறேன். எங்க வாங்கிட்டு வந்த மல்லி தூள் இருக்குன்னு பாரு. மீன் கழுவி உண்டா வச்சவா. உண்டா வச்சுட்டு அந்த மீன் ஒரு மீனை உண்டா சமைக்க போறோம். என்ன பொரியல்? பொரியல் எங்களை விட்டு 5 பேர் தானே. அப்ப 5 பேருக்கு ஏத்த மாதிரி பொரியல். ஒரு ஆளுக்கு உண்டு 5 பொரியல். 5 பொரியலுக்கு ஏத்த மாதிரி என்ன 5 பொரியலுக்கு 5 பேருக்கு பொரியல். 5 பொரியல். மற்றது உண்டு எக்ஸ்ட்ரா பொரியல். யாராவது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா இந்த மீனுக்கு இவ்வளவு காண உண்டு 2 3 4 5 இன்னொரு துண்டு போடுவோம். என்னத்துக்கு? இதுக்கு குழம்புக்கு. குழம்புக்கு இது வந்து சொதிக்கு வந்து எப்படியும் அந்த சொதி மட்டும்தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. மீன் பெருசாக சாப்பிட்றது. ஸோ 1 2 3 காணும் சொதிக்கு. அவ்வளோதான். 3 தண்ணியை உண்ட குழம்புக்கு போடுங்க. கிட்ட வச்சு தண்ணியை அதுக்கு ஊற்றி விடும். அப்போ என்ன இந்த மீனுக்கு என்ன போட்டுறீங்க? இது மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இனிதான் மசாலா எல்லாம் தடவை போகிறேன். இல்லாட்டிக்கு என்ன மல்லியை போட்டு வறுத்துட்டு அரைப்பேன். மல்லித்தூள் நான் டேஸ்ட் அது அதெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும். நல்ல வாசம் சமை. மல்லி இதுக்கு மசாலா நானே தான் இது பண்ணுவேன். கடையில் வாங்குறது இல்லை. ஸோ மல்லியை வறுத்து அதுவெல்லாம் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ மல்லியை வறுத்து அதை பிரிக்க போகிறேன். மல்லி தூளெல்லாம் போடுறது மீனுக்கு. அப்போதான் அந்த மசாலா எல்லாம் செய்யும் போது தான் மீன் நல்லா இருக்கும். இதா இருக்கு. மீன் நார்மலா எல்லாரும் இருக்கு பாக்க. சின்ன சீரம் போடுங்க. இதுக்கு சின்ன சீரம். நீங்க என்ன செய்றீங்க? போடட்டா கொஞ்சம் ஜெல்ல போடு. கொஞ்சம் மல்லி வர மல்லி கொஞ்சம் வர கட்டணும்.
பச்சையா உடனே வறுத்து உடனே மீனுக்கு போடுறா சரியோ பச்சையா பச்சையண்டு உடனே மரத்துல இருந்து வந்தாலே வச்சு மரத்துல இருந்து வந்தாலே வச்சு இப்ப வரைஞ்சு போச்சு இவனுக்கு அதையே சொல்ல முடியாது உடனே செய்து உடனே போடணும் என்ன செய்யணும் சீரகம் போடணுமா என்ன போடுறது மல்லி சின்ன சீரகம் பெரிய சீரகமா சின்ன சீரகம் ஏன் சின்ன சீரகம் போடுற பெரிய சீரகம் போடக்கூடாதோ பெரிய சீரகம் போட்டா என்ன கொஞ்சம் மிளகு ஆனால் கொஞ்சம் வாசம் வருது தானே அது மல்லி வறுக்கும் போதே வாசம் வரும் அதெல்லாம் பார்த்தது இல்லை மல்லி சீரகம் தூளுக்கு என்ன போடுவாங்க மெயினா மிளகாத்தூள் போடுவீங்க மெயினாக மிளகாத்தூள் வறுப்பாங்க குடிச்சு திரிப்பாங்க அதுக்கு மல்லி தான் போடுவாங்க மிளகா போடுறது இப்போ மிளகாயும் போடுவாங்க சித்து மிளகாய் மல்லியும் போடுவாங்க மல்லி மிளகு மிளகாய் அங்க இருக்கு மிளகாத்தூள் மிளகா மல்லி அடுத்தது மிளகு மல்லி கடையில வாங்குற மசாலா எனக்கு அவ்வளவு செட் ஆகும் சீரகம் சின்ன சீரகம் 3 சாமானும் போட்டிருக்கு நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிருப்போம் ஸோ அதை நான் மசாலா இது இது நான் அம்மா வந்து வேற மாதிரி செய்வாங்க நான் நல்ல வாசம் வருது எனக்கு மசாலா வந்து ஊசி ஒரு 10 மினிட்ஸ் மீனை வச்சிருக்கோம் இது வறுத்த மல்லியா அரைக்க போறேன் என்னன்னா கிரைண்ட் எல்லாம் அரைப்பாடுது இல்லை போல தான் திருப்பி அரைக்கிறான் அரைப்பாடுது இல்லை இப்போ அரைச்ச மசாலாலாம் போட்டுட்டேன் ஓகே போட்டுட்டு அதெல்லாத்தையும் பிரட்டிட்டு இருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பிரட்டிட்டு இருக்கோம் ஏற்கனவே கறி வைக்கும் போது நான் மிளகாத்தூள் போடுவேன் ஸோ இப்போதைக்கு நடுகலும் இவ இல்ல இது எந்த இவாண்ட முறை வேறையா கிடக்குது இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொல்லட்டும் மசாலா மீனுக்குள்ள இறங்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் அப்படி இல்ல நாங்க இந்த தூள் எல்லாத்தையும் மில்லில கொடுத்து வறுத்து மில்லில எல்லாம் கொடுத்து அரைச்சு வச்சிருப்போம் நீங்க உடனோட வறுத்து டேஸ்ட் வரும் டேஸ்டா வரும் தான் பார்க்க தெரியும் ஒவ்வொருக்காவும் செய்ய கணக்கு கிடக்குதான் இல்ல நீங்க ஒவ்வொருக்காவும் செய்யக்க இப்படித்தான் செய்வீங்களா நான் இப்படிதான் செய்வேன் வீட்டை இப்போ வச்சிருக்கிறீங்க மீன் குழம்பு வீட்டை வச்சிருக்கேன் தான் மீன் தேசிக்காய் புளி போட்டு மேரினேட் பண்றீங்களோ கலவுறீங்களோ தேசிக்காய் புளி இல்ல புளியில விட வேண்டிய புளியிலே கொஞ்சம் சொல்ல ஊறுது எனக்கு என்னன்னு சொன்னால் ஆனால் இப்படி மீன் ஊரில் உடனே கடலுக்கால பிடிச்சிருந்தானே உடனே அங்கே விற்கிறவ ஊரில் அப்போ உடனே வட்டி செய்தா இப்படி இருக்கும் இது 4 நாள் பிராமந்து இருக்கு மீன் 5 நாளா இப்ப இது இப்போ 5 நாள் ஒரு மாதங்கள் இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வைக்கிறது ஓகே 10 மினிட்ஸ் அது மசாலா ஊறணும் அதுக்கு மூடி வரணும் மரக்கறியை மிச்சம் ரை இது இது எல்லாம் இங்க இப்ப அங்க தாங்க தனித்தூள் தான் பொரியலுக்கு எங்க இருக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் நிறைய போடணும் பொரியலுக்கு அப்பதான் நல்ல உரைப்பா நல்லா இருக்கும் தனித்தூள் ஆனா உங்களுக்கு உரைப்பு பிடிக்காது போட்டேன் பட் ஓகே பொரியலுக்கு நல்லா இருக்கும் உரைப்பு கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ சில பேர் சொதிக்கு மாங்காய் போட்டு வைப்பாங்க நல்லா இருக்கு ஆனா மாங்காய் இல்ல மீன் தான் நேற்று பண்படி என்னோட உனக்கு என்னடா மீன் எல்லாம் பண்ணி கொடுக்குறா சமைச்சு தருவீங்க இது பொய்யோ அப்ப பைத்தியக்காரன் நோ 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 ஒவ்வொரு நாளும் நான் சமைப்பேன் மீன் வாங்கினா நான் இப்படிதான் செய்வேன் அம்மா கடைக்கு கேட்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கா கன்ஃபார்ம் பண்ணா மீன் செய்வேனான்னு கேட்டுக்கோ அவ அண்டை சொன்னவா மீன் குழம்பு வைக்க தெரியுமான்னு சொன்னவா அப்போ ஓகே இதை பார்த்துட்டு எனக்கு பேசல இல்லை எல்லாரும்
எல்லாரும் இது சும்மா பந்தல் நான் ஜென்மாக்கு சமைக்க தெரியா? எனக்கு தெரியாது சமைக்க. எனக்கு ஒரு சமைச்சு தெரியலையே. இது மீன் ஒருக்கா சமைச்சிட்டு வந்தனே. ஆனா நீ சாப்பிடல. ஆனா என்ன சொல்லு, அவ வந்து யூடியூப் வீடியோக்கள்ல பார்த்து விட்டு செய்யறதா நான் நல்ல டேஸ்டா வருது. கை வளங்கள் அதுதான் அபி சொல்லுவாங்க, கைப்பக்குவம் இருக்காம எனக்கு இல்லையா. நீங்கள் சமைக்கிற இவ்வளவு நேரம் மிளக்கடிக்கணும் மீன் குழம்பு. நான் இத்தனை சோறு வரை காய்ச்சி சாப்பிட்டும் போடுவேன். 10 மீன் குழம்பு வச்சிருப்பேன். அசைவ சாப்பாடுலயே பெஸ்டான டேஸ்டான சாப்பாடு மீன் தான். இது கறி வச்சிட்டு இருக்கும் போதே இங்கால பொரிச்சிருவேன். லைன் அடிச்சு விடுவோம் படி மீன். வா அதில் செய்யட்டேன், நான் இதில் செய்ய. இந்த பாருங்க மசாலா கட்டினா மீன் ஃப்ரை பண்ணுறது. பட்டி அதில் 6 பட்டியும் கூட இருக்குது. இது 6 இல்லை, 3 6 7 இருக்கு. அப்போ 7 பட்டி. பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு. இந்த போட்டேன் கடுகு. கொஞ்சம் வதங்க போடும். அவசரமா சமைக்கிறோம், பசிக்குதுண்டா. வெங்காயம் குயிக்கா வதங்கணும். ஸோ என்ன பண்ணணும், வெங்காயம் வதங்கும் போது லைட்டா அது ஓகே. பட் பசி இப்போ சமைக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேற மாதிரி வறுக்கிறேன், நான் இன்றைக்கு வேற மாதிரி. ஆனால் புளித்தரமாங்க ஐம்பங்காயம் போட்டு தாளித்து போட்டு இதை பொருநெறி தான் நிறைய சாமான் போடப்போ. இது கொஞ்சம் வதங்கட்டும், கீரை வதங்கணும். சமையல் சண்டை நடக்குது. 4-5 வீடியோ எந்த வேலையை பார்த்து கொண்டுருக்கணுங்க. அதுக்குள்ள போகக்கூடாது, போனால் பிரச்சனை. மாசுச்சம்பல். ஓ மாசுச்சம்பல், தேங்காய் பூ எல்லாம் போட்டாச்சு. ஓ வரத்தான் போற. ஓ தேங்காய் பூ இல்லை, அதால அந்த மாசுச்சம்பலோட சேர்ந்த தேங்காய் பூ இருந்தால் பார்க்க வடிவா கிடக்கு. பார்க்க வடிவா இல்லை கிடா. எப்போ அழிஞ்சு போகணும்னு பார்த்து கொண்டு வந்துருக்கிறாரு. என்ன கேள்வி, பார்க்க வடிவா கிடேன். எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இனி மீனை போட்டு புளி தண்ணி ஊற்றி வச்சா சரி. இந்த கரண்டியால் உண்டா உண்டு இப்போ தண்ணி ஒன்று புளி தண்ணி ஊற்றி இதுக்குள்ள இனி இந்த இதை தனியாக வைக்கணும். இது வந்து சொதிக்கு தாளிப்பு. இப்போ நான் இதை புளி எடுத்துட்டு புளி தண்ணியை விட போகிறேன். மீன் குழம்பு காய்ச்சினாலும் ஈஸியாக சொல்கிறது எல்லாரும் தெரியுமா. இப்போ புளி கரைசல் விட்டாச்சு, இனி கொஞ்சம் தண்ணி விடணும். புளி கரைசல் விட்டாச்சு, எனக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். எனக்கும் பசிக்குது. நீங்க அதையும் போட்ட நீங்க அது நல்லா கடை சாப்பிட்டுப்ப, நல்லா கடை. இப்போ தூள் விட்டு தூள் உப்பு முதல் போட்டது. இனி கொதிக்கணும். கொதிக்க விட்டா சரி. கொதிக்க விட்டா பிறகு காட்டுறேன். கொதிக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. இனி கொதிக்கணும். இனி சொதி வைக்க போறேன். சொல்லு. எனக்கு தெரியாது, மீன் குழம்பு சரியில்லாடி நான் சரியில்லைன்னா சொல்லுவேன். ஓகே, நீ சரியில்லைன்னா சொல்லுவேன், பச்சையா சொல்லுவேன். ஓகே, பச்சையாயும் சொல்லு, சிவப்பாயும் சொல்லு. இதெல்லாம் வர சரியில்லை. வர நல்ல வடிவா வந்து டேஸ்டா வந்து இருந்தது. என்ன வேலை செய்து வாண்டா, பழைய சம்பல் ஒன்று செய்து வச்சிருந்தவா ஒருத்தரும் சாப்பிட அதை தூக்கி அந்த வரைக்கும் போட்டு. அது தேங்காய் பூ இல்லை, அதோட தேங்காய் பூ இல்லைன்னா தேங்காய் பூ இல்லாமல் வரும் பறையா சாப்பிட்டு இருக்கலாம். தேங்காய் பூ போட்டா தாண்டா வர. அது தேங்காய் பூ போடாம நான் சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு தண்ணியில இதை கொதிக்க வைக்கணும். மஞ்சள் போடணும். என்ன வெறும் தண்ணி இல்லையோ?
தண்ணியில மஞ்சள் கொதி வரும் தண்ணியில செய்யறது. ஈஸ்வரா ஈஸ்வரா வெங்காயம் பட்டி வெட்டி போட வேணும் அந்த இடத்துல. பிறகுதான் பால் வருது. பின்ன இப்ப எதுல கொதிக்க வைக்கிறது? வதக்கி அங்க எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நாள் பிடிச்சாங்க அந்த வெறும் சட்டிலேயே வதக்கி செய்தேன். அதுதான் பழுதா போனது தான் காரணம் போல. இது வேறு மாதிரி வந்தது. எப்போ சொன்னேன் செய்த நீ நான் தாய்லாந்து இல்லை. இது கூட்டியா இருக்கு அடுப்பு. அடுப்பு கூட்டிய பாரு. இது இல்ல மற்ற ஏது இது இந்த அடுப்பு. வெங்காயம் மிளகா கொஞ்சம் மஞ்சள் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீனை போடும். என்ன சொதிக்கு வந்து மீன் வெந்து விட்டுரும். பால் பால் கரைக்க போடும். தேங்காய் பால் எல்லாம் தேங்காய் பால் போடல. இனித்தான் கொதிக்கட்டும். அது ஒரு 5 minutes கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு மீன் தக்காளி குட்டி மீனும் வைக்கிறேன்னா ஆனால் மீன் என்ன அந்த பெருசா மீனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதால் இறாலில் வைக்கிறேன். நாங்கள் இறால் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி போட்டு புளி புளி அடுப்பில் சட்டி வைக்க முதலே இதில் சட்டியை வச்சுட்டு இறாலை போட்டு பச்சை மிளகாயை போட்டு வெங்காயத்தை போட்டு உப்பை போட்டு புளி விட்டு அந்த தண்ணி பத்தாடி கொஞ்சம் இந்த தண்ணியில் விட்டு எங்கட குடிக்கிற தண்ணியில் கொஞ்சத்தை விட்டு ஆவிய வைக்கிறது. ஆவிய வச்சு போட்டு சொதிக்கு நாங்கள் அப்படி செய்கிறோம். புரிம்பா தாளிச்சு போட்டு தாளிச்சு போட்டு போடுறேன். இப்போ நான் மீனுக்கு வதக்கினேன் தாளிப்பு. அதை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நீ சொதிக்கு போடுவேன். வதக்கி போட்டு எங்க வச்ச நீ புது கடலுக்கு கிடந்து போட்டு போய் இந்த எண்ணெய்க்கேம் வர்றது மீன் பாவம். அப்ப ஏன் சாப்பிடணும்? அப்படியே கடலுக்குள்ளே விடலாமே. இவாக்கு பசியில டான்ஸ் எல்லாம் வருகுது. அது ஒரு கொஞ்சமா பிச்சு பிக்க வேண்டாம். என்ன பிக்க வருது? ஒரு தூளை எடுத்து போடுங்க. கொதிச்சு செக் பண்றோம். இது கொதி இதுக்குள்ள அப்படி பொரிக்கிறோம். ஓகே, இப்ப 2 துண்டு போடலாம். என்ன இடம் இருக்கு. திருப்பி விடணும். 3 போடும். டேஸ்ட் எல்லாம் ஓகே வந்து செக் பண்றேன். இது திரும்ப அது மீன் மணக்கிறது மணக்காதது உன்னை பொறுத்த தெரியுமோ? ஏன் தெரியுமே? மீன் நீதான் வாங்கி அந்த மீன் தான் கேட்டு கேட்டு அவங்கள 15 கேட்டு வந்தான். நல்ல எடுக்கலாம் போல எடுக்கலாம் போல. எடுங்க. எண்ணெய் வடிக்கணும். நான் வடிக்கிறேன். அவியல் எல்லாம் கறிகள் காய்ச்சி முடியட்டும். முடிய விட்டுட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன் எப்படி இருக்கு. அதுதானே, அது வரைக்கும் சின்ன பிரேக்கில் நில்லுங்க. உங்களுக்கு பிரேக்கில் எனக்கு பிரேக். மீன் பொரிச்சு வச்சிருக்குது. ஸோ மீன் நல்லா பொடி போட்டுட்டு, இது சொதி, மாம்பழ சொதி இல்லை மீன் சொதி. மீன் சொதி இந்தியாவில் அம்மாண்ட வர்ற இது வடிவுக்கு மட்டும்தான் வர்ற வச்சுக்கிறா. வர்றேன்ட்ட கதை கட்டிங்கன்னா அழுவிங்க எல்லாரும். சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஆர்வமாக மேலேருந்து இறங்கி ஓடி வராரு இண்டோல் டைமில். அவங்க வீட்டு கமரால் கடை கமரால் எல்லா கமராலையும் யார் வந்தவன் எவ்வளோ காசு வச்சவன் எவ்வளோ கொண்டு போனவன். வீட்டுக்கு செக்யூரிட்டி வீட்டு கமரான் பார்க்குறவா. அம்மா வச்ச சோறு தர்மிளா பொரி மேரினேட் பண்ண மீன். ஓகே, இப்போ நான் சமைச்சு முடிஞ்சு இங்கே மீன் கறியும்
பொரியல் சொதி வர எல்லாம் வந்து எப்படி இல்லை சாப்பிட்டுங்களா வித்தியாசம் தான் ஆசம் வருது அவன் முறை நாம பொரியலை சாப்பிடுறோம் நல்லதாங்க சொதி சொதியே அந்த புளி வருது டேஸ்ட்டு மீனும் மீன் குழம்புல டேஸ்ட் வாங்க இந்த அடியெல்லாம் கிடையாது அந்த உள்ளியெல்லாம் அதெல்லாம் இன்னும் நல்ல டேஸ்ட் ஒன்று சமைச்சால் நல்லா தாங்க போய் நீ நல்ல மீனை சமைக்கும் மீன் சமைச்சு சாப்பிடலாம் மீன் உடம்பு நல்ல சத்தான சாமா தர்மிலா தானே எல்லாம் செய்தது இப்ப ஆளுக்கு பசி குடிக்கையில கூடி சாப்பிடல மீன் தான் மீன் சமைச்சு தான் சாப்பிட போகணும்ல ஆள் சாப்பாடு நடக்குது இப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்கள் இப்படி ஆனா ஈஸி அந்த அரைச்சு போடுறது உடனே நல்லதான் உங்களுக்கு இப்படி டேஸ்ட் இருக்கும் சமையல் வீடியோ வேணும்டா தமிழா குக் பண்ணி வீடியோ போடுவோம்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க போட்டா அவங்க உங்களுக்கு சமைக்க தெரியும் அதாவது கைராசி ஒன்று இருக்கேன் கைராசி இருக்கு அந்த ஆனா அது போயிங்க கைராசி இல்ல கை பாக்குவோம் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறோம். அப்படி உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல சொல்லி அப்படி சொல்லி சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும்.